மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. மே 2ஆம் தேதி இரவு 8 மணி அளவுல நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் டு தேவூர் நோக்கி 2 பைக்ல 4 பேர் நண்பர்களோட பயணம் செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப சரியா வேளாத்த கோயில் பேரேஜ் அருகில மரங்கள் நிறைந்த சிறிய காட்டு பகுதியில தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற காட்சி நாங்க பார்த்தோம். அது விவசாயம் சார்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால ஒருவேளை விவசாயிகள் கரும்பு சுவைக்கு தீ வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். இருந்தாலும் பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்க போகும்போது தீயணைப்பு வாகனம் ஒண்ணு நின்னுகிட்டு இருந்தது. நாங்க அந்த விபரீதத்தை புரிஞ்சுக்கிட்டோம். தீயணைப்பு வீரர்கள் பைப்பெல்லாம் எடுத்துட்டு தண்ணீர் விடுறதுக்காக ஆயத்தமாயிட்டு இருந்தாங்க. நமக்கு பதட்டமா இருந்தாலும் கூட அவங்கள பொறுத்தவரையில் இது ஒரு சாதாரண தீ விபத்து தான் அப்படிங்கிறது உங்களுடைய நடவடிக்கை மூலம் உணர முடிஞ்சது. எங்கூட வந்த நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் அந்த பைப்பை ஓபன் பண்றது, அந்த பைப்பை தூக்குறது இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தண்ணீரை ஓபன் பண்ணதும் கடகடன்னு 5 நிமிஷத்துல அந்த தீயெல்லாம் அணைச்சிட்டாங்க. தீயணைப்பு வீரர்கள் இந்த தீ விபத்துக்கு காரணமா என்ன சொன்னாங்கன்னா, யாராவது மது அருந்திட்டு மது போதையில வேணும்னே தீப்பெட்டி வச்சிருக்கணும், இல்லனா மது அருந்திட்டு மது போதையில தெரியாம பீடி சிகரெட் குடிச்சிட்டு போட்டு போயிருக்கணும், அதன் மூலம் இந்த தீ விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த சில தினங்களா தான் மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி எவ்வளவு உருக்கமா வெயில் அடிச்சிட்டு இருந்தது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருமே கட்டாய மரங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கும் போது வளர்ந்த மரங்களை இந்த மாதிரி மனிதர்களோட தவறால இயற்கையை நம்ம எரிச்சிடக்கூடாது, இயற்கையை நம்ம அழிச்சிடக்கூடாது. அந்த பொறுப்பு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தீயணைப்பு வீரர்கள் ஆச்சரியப்பட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதை நான் கண்டிப்பா பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க எவ்வளவு இடத்துக்கு தீயணைக்க போயிருக்கோம். நாங்க போற இடத்துல எல்லாம் பொதுமக்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்ததுல இருந்து எங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த நாடு மட்டுமல்ல, இந்த உலகமே நமக்கு சொந்தமானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகாம ஒரு நல்ல விஷயத்துக்கு தயக்கம் காட்டாமல் உடனே களத்துல இறங்கணும். எங்கூட வந்து அந்த தீயணைப்பு வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்கள் யாருன்னா குணசேகரன், கோகுல், கதிர்வேல், இந்த மூவரும் தான் எங்கூட வந்திருந்தாங்க. சரியான நேரத்துக்கு வந்து தீயை அணைத்து மிகப்பெரிய தீ விபத்தை தடுத்த ஈரோடு மாவட்ட பவானி தீயணைப்பு துறைக்கு நம்முடைய சேவல்முட்டை சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம். நன்றி. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.